உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சிலவன் அடுத்தவன் பொண்டாட்டியோடையே சுற்றின்னு இருப்பான். தம் மனைவியை பார்க்காம அடுத்தவன் மனைவிக்கு அலையிறவன்லாம் ஒரு நாள் சோத்துக்கு வழி இல்லாமல் அனாதையாக நிற்பான். அந்த பொண்ணு தப்பிச்சு வாழ்ந்துட்டு போயிடும். அதெல்லாம் டோன்ட் கேர் மாஸ்டர் தான். அடுத்தவன் மனைவின்னு தெரிஞ்சும் ரகசிய தொடர்புலலாம் இருந்தால் ஒரு சில நம்பிக்கை துரோகிகளுக்கு உங்கள் மனைவியுடன் எவனாவது ரகசிய தொடர்பில் இருந்தால் கைதட்டி வரவேற்று அப்படி சந்தோஷப்படுவீங்களா? இல்லையா? உங்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த வேலை? உண்டான வேலை கூட்டின்னு வந்த வேலை ஒழுங்காக கவனிங்க. குட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ நமக்கு இந்த கர்மாவில் வாய்த்தது அவ்வளவுதான் அப்படின்னு வாழ கற்றுக்கோங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியோட கம்பேர் பண்ணுறதெல்லாம் லூசுத்தனம். பண்ணிட்டு இருந்தால் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். உனக்கு ஏற்படுற தோல்வியை ஆணியாக நினச்சா உறுத்தும், ஏனியாக நினச்சா உயர்த்தும். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருக்கிறவன் வீழ்வது கடினம். உயிராயினும் உறவாயினும் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஏளனப்படுத்தி விடாதீர்கள். உயிருள்ள வரைக்கும் வலிக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்க முன்னால் சிரிக்கிறது இல்லை, தனிமையில் இருக்கும்போதும் நம்ம அழாமல் இருக்கிறதே. உன் புன்னகையால் உலகத்தை மாற்று, ஆனால் உலகம் உன் புன்னகையை மாற்ற அனுமதிக்காதே. யாருக்காகவும் சிரிப்பை விடாத. ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ். எவனாலையும் நீ எஃபெக்ட் ஆகாது, அவ்வளோதான். மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாயிடும், தெரியுமோ? இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். புரியுதா? யாரும் இல்லாத நேரம் சத்தமாக பாட்டு கேட்டுட்டே வீட்டு வேலையை பாருங்கோ, நமக்கு ஜாலியாக இருக்கும் நிஜமாவே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தந்தை இல்லாத போது தான் தெரிஞ்சுது உலகில் உள்ள எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும், அவர் இல்லைன்னா நடிக்கும். இன்றைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேரும் நடிச்சுட்டு தான் இருக்கா, பர்ஃபெக்டாக நடிக்கிறான். நமக்கு அது தெரியாதனால தான் நடுவில் ஒரு கோமாளியாக வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்ததுன்னு என்றதை விட ஒன்றொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும்னு நினச்சிட்டு பாருங்கோ. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கலாமே. இயல்பாக ஏற்றுண்டா வாழ்க்கை சிறப்பாகும். இன்னொன்று 3 விஷயங்கள் சகோதர சகோதரிகளையும் விரோதியாக்கும். நகை, பணம், சொத்து யாராலும் திருட முடியாது. புத்தி, கல்வி, நற்பண்புகள் ஞாபகம் வச்சிருக்கிறது அவசியம். உண்மை, கடமை, இறப்பு வெளிவந்து திரும்புவதில்லை. வில்லிலிருந்து வந்த அம்பு, வாயிலிருந்து வந்த சொல், உடலிலிருந்து வந்த உயிர். வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும். தாய், தந்தை, இளமை. நீங்கள் எவ்வளோ போலியாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட்டமாக உங்கள் வட்டம் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நீங்கள் யாருக்காக வேணால் ஃப்ளக்ஸியாக போலியாக நடிக்க தயார். அப்போது சினிமா தேட்டரில் பார்க்குற மாதிரி நிறைய பேர் உங்களை சுற்றி கூத்தடிப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ யதார்த்தமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு தனிமையாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள தனியாக விட்டுருங்க. இப்போ நான்லாம் ரொம்ப தனிமையில் தான் இருப்பேன். ஒன்றா இப்படி ஏதாவது வீடியோ போட்டுருப்பேன், புக்கு படிப்பேன், என் கடமைன்னு இருக்கிற என் குடும்பத்துக்கு சமைச்சு போடுறத பண்ணுவேன். நான் மாட்டில் என் சோலுக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் யதார்த்தமான ஆள். நம்மளை சுற்றிலாம் எப்பவும் கூட்டம்லாம் இருக்காது. அது ஏதாவது சித்தாந்தம் பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. பரவாயில்லைங்கிறேன். ஐ லைக் திஸ் லோன்லினஸ். கண்ட நடிகர்களோட போய் யாரோட என்ன பேசணும்னு தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கே தப்பில் நடித்து நம்ம சுயத்தை இழக்கிறத விட நம்ம தனிமையாக இருக்கிறது எம்பிட்டோ நல்லது. ரியலி